அடுத்தவர் சொல்வதை கேட்டால் நடப்பது இதுதான். நீதிக்கதை. தந்தையும் மகனும் ஒரு கழுதையை ஓட்டிக்கொண்டு கடைவீதி வழியாக சென்று கொண்டிருந்தனர். அதை பார்த்த ஒருவர், கழுதை சும்மாதானே செல்கிறது, யாராவது ஒருவர் அதன் மீது ஏறி செல்லலாமே என்றார். அதுவும் சரியென்று தந்தை மகனை கழுதையின் முதுகில் ஏற்றிவிட்டார். கொஞ்ச தூரம் போனதும் எதிரில் வந்த ஒருவர், ஏனப்பா, வயதான தந்தையை இப்படி நடக்க வைத்துவிட்டு நீ மட்டும் கழுதையின் மேல் அமர்ந்து செல்வது நியாயமா என்று கேட்டார். உடனே மகன் கீழே இறங்கிக் கொண்டு தந்தையை கழுதையின் மீது அமர கூறினான். தந்தையும் கழுதையின் மீது ஏறிக்கொண்டார். இப்படியாக இன்னும் கொஞ்ச தூரம் பயணித்த பிறகு இன்னொருத்தர் பார்த்து தந்தையை கடிந்து கொண்டார். ஏனையா, இப்படி சின்ன பிள்ளையை நடக்க விட்டு நீங்கள் மட்டும் கழுதையின் மேல் பயணிக்கலாமா என்று கேட்டார். தந்தையும் மகனும் யோசித்தனர். இப்படி சொல்கிறார்களே என யோசித்து என்ன செய்யலாம் என பலவாறாக யோசித்து முடிவில் 2 பேருமே கழுதையின் மேல் ஏறிக்கொண்டனர். 2 பேருமாக கழுதையின் மீது அமர்ந்து செல்வதை பார்த்த சிலர், அட கொடுமையே, இப்படியா இந்த வாயில்லா பிராணியை துன்புறுத்துவார்கள், இவர்களுக்கு இரக்கமே இல்லையா என்று கூறினார்கள். மனம் குழம்பி போன தந்தையும் மகனும் கழுதையை விட்டு இறங்கியதோடு மட்டுமல்லாமல் இருவருமாக சேர்ந்து கழுதையை தூக்கி தோளில் சுமந்தபடியே நடக்கத் தொடங்கினார்கள். இதை கண்டதும் அங்கிருந்தவர்கள் சும்மா இல்லை. மறுபடியும் இப்படியா முட்டாள் இருப்பார்கள் என்று கூச்சலிட்டனர். கூடவே நகைக்கவும் செய்தனர். மக்கள் என்னை இவ்வாறு பலவாறாக கூறுகிறார்களே என்று எண்ணியபடியே நடந்து சென்றனர். மக்களின் கூச்சலை கேட்டு அரண்ட கழுதை கீழே குதித்து அவர்களையும் கீழே தள்ளிவிட்டு ஓட்டம் எடுத்தது. பாவம், தந்தையும் மகனும் கீழே விழுந்து அடிபட்டனர். குதிரையும் அவர்களை விட்டு ஓடிச் சென்றது. இப்படி மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டோமே, உள்ள கழுதையையும் விட்டுவிட்டோமே என்று மனம் நொந்தனர். இப்படி சுயமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் அடுத்தவர் சொல்வதை கேட்டதால் தங்களுக்கு அடிபட்டதோடு கழுதையும் ஓடி போய்விட்டதே என்று கவலைப்பட்டபடியே நடந்து சென்றனர். இக்கதையின் நீதி, மற்றவர்களுக்காக நாம் வாழக்கூடாது, ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என அறிந்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதே இதன் நீதியாகும். நன்றி. This video sponsored by SBO, School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.